இன்றைக்கி நம்ம சரசு சமையலில் பார்க்க போகிறது கொள்ளு குழம்பு. கொள்ளு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் 4, பூண்டு 4 பல் உரித்தது, கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, ஒரு காய்ந்த மிளகாய், சாம்பார் தூள் தேவைக்கு, கடுகு தாளிக்க தக்காளி வெங்காயம் பூண்டு நறுக்கியது இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை வெங்காயம் தாளிக்க, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. இப்போ கொள்ளு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். இது வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு, இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, அடுத்ததாக சீரகம், கருவேப்பிலை ஒரு 4-5, ஒரு காய்ந்த மிளகாய், புளி எல்லாத்தையும் போட்டு தேவைன்னா இதில் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நான் சாம்பார் தூளில் மஞ்சத்தூள் போட்டிருக்கனால இதில் போடலை. இப்போ இதை மூடிட்டு இதை 4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது 4 சவுண்டு வந்துடுச்சு. ஹீட்டாகினோடனே ஆற வச்சு திருப்பி மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும். கொள்ளு குழம்புக்கு நம்ம கலக்கி வச்சது வெயிட் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்றோம். ஜீரகம், மல்லி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கலந்து நல்லா வெந்திருக்கு. இதை தாளித்து இறக்கிட்டா கொள்ளு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இந்தளவுக்கு அந்த கொள்ளு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வெந்ததை புளி மிளகாய் சீரகம் மல்லி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதை இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். மிக்சியில் அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். குழம்பு திக்னஸ்க்கு தேவையான அளவு நம்ம தண்ணி, அந்த வெந்த தண்ணியும் நீங்கள் தேவையான அளவு ஊற்றி அரைச்சிக்குங்க. அதிகமாக தண்ணி ஊற்றா மிக்சியில் தெரிச்சிடும். தேவையான அளவு ஊற்றி அரைச்சிக்குங்க. இந்த கொள்ளு குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் தாளிக்கும் போது ஆயில் அதிகமாக வேண்டியதில்லை. ஒரு 2-3 ஸ்பூன் விட்டால் போதும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா அந்த குழம்பு வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, அடுத்ததாக சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் பூண்டு போடுறது தான் இந்த குழம்புல நல்ல டேஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, புளி கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும். வதங்கும் போதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுறோம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் கொஞ்சம் போடுறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க கொள்ளு கலவையை இதில் ஊற்றிடுறோம். ஒரு கைப்பிடி போட்டிங்கனாவே இது குழம்பு நிறைய வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான உப்பு போட்டுறோம். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொள்ளு வெங்காயம் பூண்டு எல்லாமே அந்த கலவை முதல்லையே வெந்திருக்கு. அப்புறம் திருப்பி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நம்ம நல்லா வதக்கிடுறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொள்ளு கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகும். அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த கொள்ளு குழம்பு வந்து சிறுதானிய ரைஸ் எல்லாம் வச்சு அதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் சாப்பிட்லாம். ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.